இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் ஹவு டு ஹேண்டில் இயர் எண்ட் அக்கவுண்டிங் க்ளோஷர் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டாலி பிரைம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரியில பண்ற மிஸ்டேக்ஸ் பத்தி பார்த்தோம். அதுவுமே வந்து இயர் எண்ட்ல அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பத்தி நம்ம டிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இயர் எண்ட் க்ளோஷர்ல இருக்கிற அதர் 5 டிப்ஸ் மொத்தம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் கம்ப்ளைன்சஸ், டிடிஎஸ் ரிலேட்டட் கம்ப்ளைன்சஸ்லாம் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அதை நம்ம எப்படி ரீகன்சல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது assettally.com, அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம், ஒரு 5-star டாலி பார்ட்னர் இன் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த செஷன் ஸ்பான்சர் பண்றவங்களுடைய வெப்சைட் www.assettally.com. டாலி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் டாலி சாஃப்ட்வேர், சில்வர், கோல்ட், மல்டி யூசர் அண்ட் டாலி சர்வர் மாதிரியான ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல டிஎஸ்எஸ், ஏஎம்சி, இல்ல டாலில ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லைசன்ஸ் டீஆக்டிவேட் ஆகிறது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் ஒரு சர்வீஸ் வேணும்னாலும், இல்ல டாலில ஏதாவது நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும், இல்ல வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல இருக்க டேட்டாவை நீங்க டாலில கொண்டு வரணும், இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா கூட யூ கேன் கான்டாக்ட் தெம். ஸோ என்னோட பேர் மணிகண்டன், நான் சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். ஸோ அக்கௌண்டன்ஸ் உடைய நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்காகவும் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ் உடைய நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும்தான் இந்த செஷன்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த செஷன்ல நான் சொல்லித்தர விஷயங்களை இமீடியட்டா நீங்க உங்களோட சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றதை விட உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க ஹைரார்கி பாருங்க. இஃப் யூஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், உங்க சீனியர் அக்கௌண்டன்ட் கிட்டயோ, இல்ல உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்டயோ, இல்ல உங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்டயோ இதுக்கான சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் எந்த ஒரு புது ஃபீச்சரும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்க டாலி டேட்டாவை ஒரு பேக்கப் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுடைய பேக்கப் டேட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி செஷன். டாலில இருக்கிற என்ட்ரிஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில டிப்ஸ், அண்ட் ப்ரொவிஷன் என்ட்ரிஸ் பாஸ் பண்றதுக்கான டிப்ஸ், அண்ட் ரெகன்சிலேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணங்கள், அதை எப்படி பண்ணணும்ன்ற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் செஷன்ல நான் ஒரு 5 பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரியில பண்ற மிஸ்டேக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அது என்னன்றதை பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இட் டசன்ட் மீன் தட் அது ஜூனியர் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும், சீனியர் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு கிடையாதுன்றது கிடையாது. இருந்தாலும் நான் அதை 2ஆ பிரிச்சிருக்கேன் நம்மளுடைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக. நான் லாஸ்ட் செஷனை ரீகால் பண்றேன். ஒன்னு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட், லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2023-24 உடைய க்ளோசிங் பேலன்ஸை இந்த ஃபைனான்ஷியல் இயருடைய ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். ஒருவேளை உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒரு வேர்டு இருந்ததுன்னா, ஒரு லைன் இருந்ததுன்னா, அல்லது உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ்லயும் டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒரு லைன் இருந்ததுன்னா, ஐம் ஷூர் நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்றதுல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க 2024-25க்கு தனியா ஒரு டாலி டேட்டா மெயின்டைன் பண்றீங்க, லாஸ்ட் இயரோட டேட்டா கண்டினியூட்டி இல்லைனாலாம் உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ்ல தான் அந்த மிஸ்டேக் இருக்கு. உங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க, அதுல ஷெட்யூல்ஸ்லாம் இருக்கும். டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், கேபிட்டல் ஐட்டம்ஸ், லோன்ஸ், பிக்சர் அசெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன டேட்டா இருக்கோ அதுதான் உங்களுடைய டாலியில ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கா அப்படின்றத பாருங்க. ரைட்? ஸோ அதே சமயம் அதுல இருக்கிற ரெவென்யூ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், நாமினல் லெட்ஜர்ஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். லைக் P&L ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், இதனுடைய பேலன்சஸை ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வரக்கூடாது. அதை தான் நம்ம லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் பண்ணி அதனுடைய நெட் ஃபிகர் தான் ப்ராஃபிட், அதை நம்ம இந்த இயருடைய கேபிட்டலோட ஆட் பண்ணியிருப்போம். எய்தர் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னா இருந்தா கேபிட்டல் ஆட் பண்ணிருப்போம், அண்ட் பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்தா அது பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிரிச்சு போட்டிருப்போம். ஒருவேளை அது பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கேபிட்டல்ல ஆட் பண்றதா இல்ல வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வைக்கிறதான்றது அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. ரைட்? கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சரிங் த கேபிட்டல். இதுவும் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்தா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்தா, இல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸா இருந்தா அதனுடைய கேபிட்டல் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பிரைவேட் லிமிடெட் ஆர் பார்ட்னர்ஷிப், ஈவன் வந்து ஒரு பிரைவேட்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப், ஈவன் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கூட அதனுடைய ப்ரொப்ரைட்டர்ஸ், பார்ட்னர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் வந்து பர்சனலா ஏதாவது வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தின டிப்ஸ் பார்த்தோம். அண்ட் அந்த டவுட்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா லாஸ்ட் செஷனுடைய யூடியூப் லிங்க் கிடைக்கும், அதுல நீங்க பார்த்து கிளாரிட்டி வாங்கிக்கலாம். அண்ட் தேர்ட் திங் வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பத்தி பேசணும். ஓவராலா நம்மளுடைய சப்ளையர்ஸ், நம்ம என்ன ப்ராடக்ட் டீல் பண்றோமோ அவங்கள நம்ம ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மெயின் சப்ளையர்ஸ் அவங்க தான்.
அவங்க இல்லாம நம்மளுடைய அதர் சர்வீசஸ், டெலிபோன்ஸ், இன்டர்நெட், கொரியர், வாட்டர் சப்ளை பண்றவங்க, நமக்கான கேண்டீன் சப்ளை பண்றவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஆடிட்டர்ஸ், நம்மளுடைய லீகல் அட்வைசர்ஸ், நம்மளுடைய கான்ட்ராக்டர்ஸ், இவங்க எல்லாமே நம்மளுடைய சப்ளையர்ஸ் தான். நம்ம எல்லாரையுமே ஒரே டைட்டில் கீழே, அதாவது சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கீழே குரூப் பண்ணாம தனித்தனியா அவங்கள குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ல சப் குரூப் ஒரு ட்ரேட் கிரெடிட்டார், அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் சேலரி ஸ்டாஃப்ஸ் உடைய ஒரு குரூப் தனித்தனியா நீங்க கிரியேட் பண்ணிக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பத்தின விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை இன்சிஸ்ட் பண்ணேன். இது மற்றபடி இது வந்து ஒரு ப்ராக்டிசிங் மெத்தட் தான், அதாவது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ரூல் படி நீங்க இப்படிதான் குரூப்பிங் பண்ணணும்லாம் கிடையாது. சன்ட்ரி கிரெடிட்டார் ஓப்பன் பண்ணா உள்ள ஃபுல்லா ஒரு 50ல இருந்து 100 கிரெடிட்டார் தெரியறத விட ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் தனியா ஒரு காலம்லயும் அண்ட் அதர்ஸ் கிரெடிட்டார்ஸ் இல்ல வந்து சேலரி ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஃபோல்டருக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு டிப்ஸா தான் நான் அதை கொடுத்துருந்தேன். அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உடைய அக்கௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா உங்க பேலன்ஸ் ஷீட்ல போகும்போது கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும் எல்லா கிரெடிட்டார்ஸ்க்கும். ஒருவேளை டெபிட் பேலன்ஸ் இருக்குன்னா 2 பாசிபிலிட்டி ரொம்ப முக்கியமான பாசிபிலிட்டியா இருக்கும். அதுல ஒண்ணு வந்து உங்க கிரெடிட்டார்ஸ்க்கு நீங்க பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க கிட்ட இருந்து பில் வாங்கியிருக்க மாட்டீங்க. இன்னொரு பாசிபிலிட்டி வந்து நீங்க டெலிபரேட்டாவா உங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. தட் இஸ் பாசிபிள். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி சப்ளையர்ஸ் வந்து உங்களை அட்வான்ஸ் கேட்பாங்க. அப்போ உங்க பேலன்ஸ் ஷீட்டை ஓபன் பண்ணி நீங்க வந்து கிரெடிட்டார்ஸ் உடைய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஃபைன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றது அப்புறம் சொல்றேன். ஒருவேளை டெபிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா ஒண்ணு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணுங்க. இல்ல நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குற பழக்கமே இல்ல, ஆனாலும் அது டெபிட் பேலன்ஸ் இருக்குன்னா ஐம் ஷியூர் நீங்க பேமெண்ட் மட்டும் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய பில்ஸை நீங்க அக்கௌண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நான் ரொம்ப டீடைல்டா சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டுதுன்னா விட்டுடலாமா, அது நான் கரெக்டா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கிரெடிட் பேலன்ஸ் காட்டினாலும் உங்களுடைய மேஜர் சப்ளையர்ஸ் உடைய லெட்ஜர்ஸை நீங்க ரிகன்சில் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவங்க கிட்ட இருந்து லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அதாவது நீங்க யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் பொருள் வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இட் இஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்ளையருக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சப்ளையர்ஸ் தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும். ஸோ அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்கி உங்களுடைய புக்ஸோட உங்களுடைய புக்ஸ் மேட்ச் ஆகுதான்றதை ரிகன்சல் பண்ணிக்கோங்க. ரைட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு அப்ப நான் கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்குள்ள போக வேண்டாம். ரைட், அண்ட் தென் கமிங் டு த லோன் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ். இதுக்கு ரொம்ப ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எதனால அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து அவருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு அசெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அசெட்ஸே இல்லைன்னா கூட அவரோட பிசினஸ் சர்வைவ் ஆயிடும். ஆனா இருக்கிற லோன் எவ்வளவுன்னு தெரியாம ஒரு நாள் வந்து ஒரு லோன் வெண்டார் அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து இல்ல வந்து அவங்களுடைய ஃபேக்டரிக்கு வந்து இல்ல உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இவ்வளவு கடன் தரணும் அப்படின்னு சொன்னா அது அவருடைய நாலேஜ்கே வராம இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன டிப்ஸ் கொடுத்தேன்னா உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லோன் லெட்டர் கிரியேட் பண்ணாலும் அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து சன்ட்ரி கிரெடிட் லோன் லைபிலிட்டியில போடாம அது செக்யூர்ட் லோனா அன்செக்யூர்ட் லோனான்னு பிரிச்சுக்கோங்க. அண்ட் செக்யூர்ட் லோனா இருந்தா எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல எந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல நீங்க அந்த லோன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்க பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் நம்ம இஎம்ஐயா ரீபே பண்றோம்னா அந்த இஎம்ஐல வந்து மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ ஒரு 30,000 அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுல பிரின்சிபல் எவ்வளோ அதுல இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது பிரிச்சு போட்டு பழகுங்க. அப்பதான் எக்ஸாக்டா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்றது தெரியும். சில மாசங்கள்ல நீங்க இஎம்ஐ கட்ட தவறி இருக்கலாம், உங்ககிட்ட ஃபண்ட் கிரைசிஸ் இருக்கலாம், இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம். அப்ப வந்து உங்களுடைய இஎம்ஐ பாஸ் ஆகலைன்னா உங்களுடைய பேமெண்ட்ஸ் நீங்க வந்து மேபி அந்த பேங்க்ல இருந்து கால் பண்ணி நீங்க பிரைவேட்டா அதுக்கு கேஷ் பேமெண்ட்டோ இல்ல அதர் பேங்க்கோட செக்கோ எல்லாம் கூட கொடுத்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல பேங்க்ல கட்டாயமா லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர் கஸ்டமர் லெட்ஜர் மாதிரியே தான் உங்களுடைய லோன் அக்கௌண்ட்க்கு பேங்க்ல ஒரு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்கி அதுல லோன் எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, இந்த வருஷத்துல எவ்வளவு கட்டணும், இந்த வருஷத்துல எவ்வளவு வட்டி கட்டியிருக்கோம், ஆர் ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சு இல்லையா அதுக்காக லேட் ஃபீ பெனால்ட்டி ஏதாவது பேங்க்ல சார்ஜ் பண்ணிருக்காங்களா, க்ளோசிங் லோன் எவ்வளவு இருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய புக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அன்செக்யூர்ட் லோனா இருந்தால் நீங்க யார்கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா, இல்ல லோன் ரீபே பண்ணும்பொழுது மொத்தமா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ரீ பண்ணணுமா, இல்ல இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இதுவும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான். இது வந்து எல்லா கம்பெனிலையும் நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஃபண்ட் கிரன்ச் இருக்கும்போது, ஃபண்ட் கிரைசிஸ் இருக்கும்பொழுது அந்த பிசினஸ் ஓனர் வந்து வெளியில இருந்து பணம் எடுத்துட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 lakhs கடன் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கையில கொடுத்து இந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்கௌண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஓனர் தானே கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல வச்சிருவாங்க. ஓகே, ஒரு நாள் வந்து பர்டிகுலரா பிசினஸ் ஓனர் வந்து கேட்பாரு, நான் அன்னைக்கு ஒரு 25 lakhs வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இன்னைக்கு நான் வட்டி கட்டணும்னு சொல்லுவாரு. அப்புறம் பார்த்தா அது வந்து லோனுக்கு அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. யார்கிட்ட இருந்து லோன் வாங்கணும், அதை எப்ப ரீபே பண்ணணும், அதுக்கு மாசம் மாசம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணவே மாட்டோம். இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் லோனா இருந்தது அப்படின்னும் பொழுது நம்ம மாசம் மாசம் எவ்வளவு வட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரெஸ்ட் இப்ப கொடுக்க போறது இல்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த லோனை ரீபே பண்ணும்போது நான் வட்டியோட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் மாசம் மாசம் 25,000 வட்டி கொடுக்கணும்னா அதை கூட ஒரு நாமினல் நேச்சர், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால அதை கூட ஒரு ஜேர்னல் ப்ரொவிஷன் என்ட்ரி பாஸ் பண்ணி நம்ம புக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ற பட்சத்துல தான் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து கரெக்டா காட்டும். ஓகே, நாட் ஒன்லி ப்ராஃபிட், ஈவன் உங்களுடைய நாட் ஒன்லி மந்த்லி ப்ராஃபிட், ஓவராலா அந்த இயர்லி ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ற தப்புனால ப்ராஃபிட் அதிகமா இருந்தா இன்கம் டாக்ஸ் அதிகமாகும், ரைட்? அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணும்போது உங்க ப்ராஃபிட் குறையும், உங்க இன்கம் டாக்ஸும் குறையும். ஸோ இது எல்லாமே நீங்க இயர் எண்ட்ல நீங்க மிஸ் பண்ண டேட்டா என்ட்ரி கணக்குல வச்சுக்கோங்க. இது ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க இதை அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடான வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ இன்னைக்கு செஷன் வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 6ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஹேண்ட்லிங் சன்ட்ரி டேட்டாஸ். எப்படி நம்ம கிரெடிட்டாஸை ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து டேட்டாஸையும் நம்ம ட்ரீட் பண்ண போறோம். எல்லா இன்வாய்ஸஸும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு செக் பண்ணணும். இது வந்து சில டிப்ஸ் எல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து இன்வாய்ஸ் நான் போட்டு தான் கூட்ஸை மூவ் பண்றேன், இன்வாய்ஸ் நான் போடுறேன் ஏன்னா நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்க வந்து டாலியில இன்வாய்ஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல வேற டேட்டாவை அப்லோட் பண்ணிருக்கலாம். ஓகே, சிலர் வந்து டாலில இருந்து டைரக்டா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம தனியா எக்ஸல் மூலமா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க புக்ஸ்ல ஒரு டேட்டாவும் அண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு டேட்டாவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்டென்ஷனலா பண்ணலாம்னாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி பை மிஸ்டேக்கா கூட நடந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் அ டைம் டு கரெக்ட் இட். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்க இன்வாய்ஸஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 சப்மிட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல வந்து ஏப்ரல் டு பிப்ரவரி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. அந்த டேட்டா எடுத்து வச்சு பாருங்க. ஓகே, ஸோ உங்களுடைய டாலி புக்ஸ்ல இருக்கிற இன்வாய்ஸும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல அப்டேட் பண்ணிருக்க இன்வாய்ஸும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதை எப்படி பண்ணணும்ன்றதை இந்த செஷன்லயே லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புங்க. எப்படி சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஹேண்டில் பண்ணும்பொழுது உங்களுடைய சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க தான் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்பணும். ஸோ ஏன்னா உங்களுடைய ரைட்ஸ், உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வர வேண்டி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பீரியாடிக்கலா, இது வந்து இயர் எண்ட்ல மட்டும் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு குவார்டர்லியுமே நம்ம வந்து நம்மளுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய கஸ்டமருக்கு அனுப்பி அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கணும். நம்ம வந்து இந்த கஸ்டமர் லெட்ஜர் ரிகன்சிலேஷனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கணும், ஆனா வந்து அதுல திடீர்னு 9 lakhs காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு சீரியஸா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, என்னுடைய 1 லட்சம் ரூபாய் எங்க போச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா தான் நம்மளுடைய சன்ட்ரி டெட்டாஸ் உடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் ரிகன்சைல் பண்ணும்பொழுது நம்ம புக்ஸ்ல ஒரு 5 lakhs காட்டுறோம், ஆனா அவங்க வந்து அவங்க ஒரு 4.5 lakhs தான் தரணும்னு சொன்னாங்கன்னா we should be very serious. ஓகே, ஸோ எதனால அந்த டிஸ்கிரிபன்சி வந்தது அப்படின்றத கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனலா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல சன்ட்ரி டேட்டாஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னா இது நம்ம எவ்வளவு கிரெடிட்டாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணணும். ஸோ டேட்டாஸ்க்கு டெபிட் பேலன்ஸ் காட்டுதுன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டி இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்து அவங்களுக்கு பில் கொடுக்காம அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதாவது அது அட்வான்ஸா இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க அட்வான்ஸ் வாங்குற கல்ச்சர் இருக்கா, இல்ல ஒவ்வொரு பில்லுக்குமே கஸ்டமர் பே பண்ணிட்டாரு, இப்ப அவர் பே பண்ணிருக்கிற அமௌண்ட் அட்வான்ஸ் தான் அப்படின்றத உங்களால என்ஷூர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டீங்க ஆனா உங்களுக்கு நீங்க பில் கொடுக்கலன்னு அர்த்தம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு போய் விடும். சப்போஸ் உங்க கம்பெனி வந்து ஒரு ஜிஎஸ்டி என்விரான்மெண்ட்ல ஜிஎஸ்டி டாக்ஸ் ஈகோ சிஸ்டம்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கீங்க அவங்களுக்கு பில்லே கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாக்ஸ் சேவேஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். பொருளை விற்கும் பொழுது பில்லு கொடுக்காம விற்கிறீங்க, ஆனா பணம் மட்டும் கஸ்டமர் கிட்ட இருந்து கரெக்டா வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம், உங்களுடைய டர்ன் ஓவர் இவ்வளவுதான் இருக்கு, ஆனா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அதுக்கு அதிகமா மணி வந்து கிரெடிட் ஆயிருக்கு, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்பாங்க.
வரலாம். வேற ஏதாவது லோன்ஸ் நீங்க வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நீங்க பர்டிகுலரா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்த பில்லை விட அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல அதுக்கான லயபிலிட்டியை வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் கமிங் டு த ஜிஎஸ்டி கம்ப்ளைன்சஸ், இந்த ஏரியாவுக்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதனுடைய ஒரு பார்ட்டை தான் நான் கஸ்டமர்ஸ் பத்தி ரீகன்சல்ட் பண்ற விஷயத்துல சொன்னேன். அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டி இன்வாய்சஸ், உங்களுடைய டாலி டேட்டால எவ்வளவு சேல்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இதே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இது வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்றது ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நம்ம செக் பண்ணாம ஐடி ஃபைல் பண்ணும்பொழுது ப்ராபப்ளி நீங்க ஒரு டாக்ஸ் ஆடிட் லிமிட்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல ஆடிட்டர்ஸ் வந்து உங்க டாலில நீங்க இத்தனை க்ரோஸ் டர்ன் ஓவர் காமிச்சிருக்கீங்க, ஆனா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல டர்ன் ஓவர் வந்து வேற ஃபிகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ரீவொர்க்கிங் பண்ணி நீங்க தான் தப்பா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான டாக்ஸ், பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்றதுன்றது தட்ஸ் a பிக் ப்ராப்ளம். அதை விட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா இதுதான் ரைட்டான டைம். ஏன்னா நம்ம ஒரு 11 மாசத்துக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கோம். இந்த 11 மாசத்துக்கான ரிட்டர்ன், அதாவது டாலிஸ்ல சேல்ஸ், அதுக்கான லயபிலிட்டி எவ்வளவு இருக்கு, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எவ்வளவு நீங்க சேல்ஸ் அண்ட் லயபிலிட்டியை புக் பண்ணிருக்கீங்கன்றதை கிராஸ் செக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த 11 மாசத்துல ஏப்ரல்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கிற பீரியட்ல இருக்கிற டேட்டால உங்க கையில இருக்கிற டேட்டாக்கும் ஆல்ரெடி நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஃபைல் பண்ண டேட்டாக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் மார்ச் மந்தோடைய ரிட்டர்னை நம்ம ஏப்ரல் 20ஆம் தேதி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் யூஸ்வலா வந்து ஒரு சின்ன எக்ஸல் ஷீட் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். ஓகே, இயர் எண்ட்ல இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு மந்த்தும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து எவ்வளவு சப்ளை காமிச்சிருக்கீங்க, ஓகே, நீங்க கிளியரா இருக்கணும். உங்களுடைய பிஎன்எல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் அக்கௌண்ட், டைரக்ட் இன்கம் சைட்ல எல்லாம் என்ன சப்ளை வேல்யூஸ் போட்டிருக்கீங்களோ அதுதான் ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதை நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. 3B ஆர் ஜிஎஸ்டிஆர் 1 எது எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனுடைய சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ, அதே மாதிரி உங்களுடைய புக்ஸ்ல நீங்க எவ்வளவு ஐடிசி வந்து வச்சிருக்கீங்க, பர்ச்சேஸ் பில்ஸ்ல இருந்து நமக்கு ஐடிசி வந்திருக்கும் இல்லையா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டில எவ்வளவு ஐடிசி வந்திருக்கீங்க, அந்த மந்த் நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்கன்றத வந்து இந்த சார்ட் போட்டு நீங்க கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 3B, செகண்ட் காலம் வந்து ஆஸ் பர் டாலி டேட்டா. சரி, நிறைய பேர்கிட்ட நான் இதை சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் டாலில என்ன போட்டுக்கணும் அதுதான் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிருக்கேன். ஓகே, ஏன்னா நான் டாலில இருந்து தான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றேன், எனக்கு 100% மேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் there is a possibility நீங்க அதர் டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்ட் பண்ணும்பொழுது, அதை ரிகன்சல் பண்ணும்பொழுது, அதை மாடிஃபை பண்ணும்பொழுது, ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க டெலிட் பண்ணும்பொழுது அதுல வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்து உங்களுக்கு வேல்யூஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஷீட்ல வந்து நீங்க ஃபார்முலாஸ் போட்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் வேல்யூவை நீங்க வந்து சில மாசம் எக்ஸஸா அப்லோட் பண்ணிருக்கலாம், சில மாசம் குறைவா நீங்க அப்லோட் பண்ணிருக்கலாம். அந்த டிஃபரன்ஸை வந்து நீங்க அட்லீஸ்ட் மார்ச் மந்தோடைய ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈவன் என்னோட சஜஷன் என்னன்னா, சார் நாங்க மார்ச்லயுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்கிங் நாங்க பண்ணல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறமாவும் நிறைய டைம் இருக்கு. ஏப்ரல்ல பண்ணலாம், மேல பண்ணலாம், ஜூன்ல பண்ணலாம், ஜூலைல பண்ணலாம், ஆகஸ்ட்ல பண்ணலாம், ஈவன் செப்டம்பர் 2025 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கூட இந்த கரெக்ஷன்ஸை நீங்க பண்ணலாம். அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. ஓகே, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 99% நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. நம்மளுடைய சேல்ஸ் என்ட்ரியை நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தப்பா பண்ணிருக்கோம்னா, சார் எனக்கு நீங்க வந்து கிரெடிட் கொடுக்கல அப்படின்னு உடனே கால் அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த ரிமைனிங் 1% ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னா நீங்க அதையுமே அப்டேட் பண்ண தவறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் தரேன். ட்ரை டு அப்லோட் தி ரிகன்சல்ட் வேல்யூவை இந்த மந்த் ஆஃப் மார்ச், அப்படி இல்லைன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்குமே நீங்க ஜிஎஸ்டில மாடிஃபை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர் செப்டம்பருக்கு அப்புறமா நீங்க மாடிஃபை பண்ண முடியாதுன்றதுனால சோ இது வந்து நம்மளோட ஜிஎஸ்டி கம்ப்ளைன்சஸ் பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி தான் டிடிஎஸ் கம்ப்ளைன்சஸ்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா டிடிஎஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்றோம். இது டிடிஎஸ் சொன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்னு வந்து டிடிஎஸ் ரிசீவபிள், இன்னொன்னு வந்து டிடிஎஸ் பேயபிள். ஒன்னு வந்து டிடிஎஸ் பேயபிள் நம்மளுடைய லயபிலிட்டி, நம்மளுடைய கஸ்டமர் சப்ளையர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட்டை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நம்ம டிடக்ட் பண்ற டிடிஎஸ், அதை நம்ம கட்டிட்டோமா அப்படின்றத செக் பண்றோம். ஸோ இது வந்து குவார்டர்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணாலும் குவார்டர்லி ஒன்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போறோம். ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்க்கும் உங்க புக்ஸ்ல இருக்கிற வேல்யூக்கும் கரெக்டான ஃபிகர்ஸ் இருக்கான்னு பாருங்க. அண்ட் வாட் எவர் தி டெர்மினாலஜிஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க கிராஸ் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்ல
30,000 மேல ஒருத்தருக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் பான் நம்பர் வச்சிருக்கிற ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து 30,000க்கு மேல நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா கட்டாயமா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நான் வந்து ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிட்டு பண்றேன், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நான் டிடிஎஸ் பிடிக்கல அப்படின்னா, அவங்களுடைய பேரையும் நீங்க டிடிஎஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் லெட்ஜர்ல வச்சிருக்கும் பொழுது உங்களுடைய P&Lல டிடிஎஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வேல்யூ ஒன்னு இருக்கும். ஆனா உங்களுடைய 26 ASல உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது இந்த வருஷத்துக்கு நீங்க வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களோ அது உங்க டிடிஎஸ் ரெக்கார்ட்ஸ்ல வேறையும் உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வேறவும் இருந்ததுன்னா அது அஃபென்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் அந்த ஹெட் வந்து நீங்க தப்பா போட்டிருக்கீங்களா, அது ஒருவேளை கான்ட்ராக்ட் அப்படி கூட இருக்கலாம். ஒரு சிலர் என்ன அது கான்ட்ராக்ட்ல பிடிச்சிருப்பாங்க, அது தூக்கிட்டு வந்து டிடிஎஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஹெட்ல போட்டிருப்பாங்க. ஓகே, தெர் இஸ் a possibility நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா ஹையர் பண்ணிருக்கலாம், அதுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணிருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு மிஷினையும் ஹையர் பண்ணிருப்பீங்க, அதுக்கும் நீங்க ரெண்ட் பே பண்ணுவீங்க. பர்னிச்சர்ஸ் ஹையர் பண்ணுவீங்க, அதுக்கும் நீங்க ரெண்ட் பே பண்ணுவீங்க. இதுல எல்லாத்துக்குமே வேற வேற ரேட் ஆஃப் டிடிஎஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க ஒரே லெட்ஜர் யூஸ் பண்ற பட்சத்துல உங்களுக்கு அதுவுமே ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 10% டிடிஎஸ் பே பண்ணுவீங்க, இதே அதர் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து 5% டிடிஎஸ் டிடக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒரே லெட்ஜர்ல காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வரும். சார் நான் ப்ராப்ளம் வந்துதான் நோட்டீஸ் வந்த பிறகு எக்ஸ்பிளனேஷன் என்னால கொடுக்க முடியும்னு சொல்றவங்க இருக்கீங்க. ஆனா ப்ராப்ளம் வந்த பிறகு நீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத விட அதை வராம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ரைட், 3 குவார்ட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் குவார்ட்டருக்கு பண்ணியாச்சு. ஆனா தேர்ட் குவார்ட்டர் பண்றதுக்கு நமக்கு 31st மே வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ நீங்க இந்த பீரியட்ல என்ன பண்ணலாம்னா பழைய 3 குவார்ட்டர்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் நான் வந்து இந்த விஷயத்தையும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். டிடிஎஸ் வந்து நம்ம கம்மியா பிடிச்சு கட்டியிருக்கோம் அப்படின்னு ஆடிட்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா உடனே வந்து அவர் எவ்வளவு கட்ட சொல்றாரோ அதை நம்ம கட்டிடுவோம், அந்த ரிட்டர்னை வந்து ரிவைஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் டிடிஎஸ் கட்டுறீங்க, பேங்க்ல கையில செலான் இருக்குன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்க கட்டின பணம் ட்ரெஷரியில போய் சேர்ந்துரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க எந்த பார்ட்டிக்காக கட்டினீங்க, அவங்க பேன் நம்பர் என்னன்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு டிடிஎஸ்ல போய் கிரெடிட் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஒரு சேலரிட் எம்ப்ளாயியோ ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தா 31 ஜூலை அன்னைக்கு அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது சார் நீங்க எனக்கு டிடிஎஸ் கட்டிருப்பீங்களே ஆனா எனக்கு என்னுடைய 26 ஏஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலையே அப்படின்னு உங்களை கேள்வி கேட்பாங்க. அந்த டைமுக்கு உட்காந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், இதை அவாய்ட் பண்றதுக்கு டிடிஎஸ்ஸையும் ஜிஎஸ்டிக்கு எப்படி நீங்க வந்து ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன ரிடக்ஷன் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கோ அதே மாதிரி டிடிஎஸ் போர்ட்டல்ல நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு சார்ட் போட்டு அப்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் கமிங் டு இன்கம் டாக்ஸ். சரி, இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தப்பு பண்றோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆடிட்டர்ஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ண உடனே ஃபைல் பண்ணியாச்சுன்னு ஒரு ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட் பேஜை கொடுப்பாங்க. ஓகே, ஐடி ஃபைல் பண்ணியாச்சு, இந்த வருஷம் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல டாக்ஸ் கட்ட வேண்டியிருந்தது அதை கட்டிட்டோம், ஆர் எக்ஸஸ் டிடிஎஸ் இருந்தது நமக்கு ரீஃபண்ட் வரப்போகுது. இந்த மாதிரி 3 ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. ஓகே, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குன்னும் பொழுது ரொம்ப கான்சியஸா நம்ம இன்கம் டாக்ஸை ரீஃபண்ட் கிளைம் பண்ணிருக்கோமே, நமக்கு இன்னும் அந்த ரீஃபண்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், ஆடிட்டர்ஸ் கிட்ட அதை பத்தி பேசுவோம், இல்ல நம்ம இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போய் பார்ப்போம். ஆனா எனக்கு லயபிலிட்டி இல்லாம நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலோ இல்ல நான் லயபிலிட்டி ஆல்ரெடி பே பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டா நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து ஒரு இன்டிமேஷன் வரும். நீங்க வந்து ஒரு சேலரிட் பர்சன் ஒரு ஸ்மால் கம்பெனினா ஒரு 31st ஜூலைக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பீங்க, அடுத்து 45 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். அந்த இன்டிமேஷன்ல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம், கரெக்டா இருக்கு, அதுல எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இல்லைன்னு இருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் ஆனா அதுல மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நீங்க ஒரு 50,000 பே பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி இன்டிமேஷன் வரலாம். ஸோ இதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் லாகினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை, ஆர் இன்கம் டாக்ஸ் லாகின்ல கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடிஸ் மாறி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்ம ஒரு 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா பிசினஸ் பண்றோம்னா அந்த டைம்ல நம்ம இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல நம்மளோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துறோம். சம்டைம்ஸ் அங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்டன்ட் இல்ல நம்மளோட பழைய டாக்ஸ் கன்சல்டன்ட் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணாம அப்டேட் பண்ணாம இருந்தா டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு அனுப்பின மெசேஜ் நமக்கு வந்திருக்காது. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 50,000 தான் இருக்கும், அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டின்னு சொல்லி நம்ம அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும்.
இதை அவாய்ட் பண்றதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம என்ன ஃபைல் பண்ணிருக்கோமோ அதுக்கப்புறமா நமக்கு இன்டிமேஷன் வருதா அப்படின்றத பாருங்க. அதையுமே அட்லீஸ்ட் இந்த இயர்ல லயபிலிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை லயபிலிட்டியா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட்? ஸோ எப்படி நான் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனோ அதே மாதிரிதான் ஜிஎஸ்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி தான் இஎஸ்ஐபிஎஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற salary இன்ஃபர்மேஷன் அண்ட் இஎஸ்ஐபிஎஃப்ல நீங்க டிக்ளேர் பண்ண salary இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, இதுல ரொம்ப முக்கியமா salary அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளுடைய பிஎன்எல்ல எவ்வளவு வேல்யூ போடுறோமோ அதுதான் நம்ம இஎஸ்ஐபிஎஃப்ல கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லைன்னா there is a possibility இன்கம் டேக்ஸ்ல இருந்து டேட்டா உங்களுடைய இஎஸ்ஐபிஎஃப் டிபார்ட்மெண்ட்க்கு போகும். இஎஸ்ஐபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஓகே, நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் salary 24 lakhs கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தான் நீங்க பிஎஃப்இஎஸ்ஐ டிடக்ட் பண்ணிருக்கீங்க, கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க இன்கம் டேக்ஸ்ல மட்டும் சாலரியில இருந்து 27 lakhs ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. there is a possibility நம்மளுடைய மிஸ்டேக், ப்ராஃபிட் அதிகமா வந்துச்சு அதை குறைக்கலான்றதுக்காக நான் அப்டேட் பண்ணேன், அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்றீங்கன்னா இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் பை மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்களுடைய செக்யூரிட்டி சார்ஜஸ், செக்யூரிட்டி சேலரி தானே கொடுக்குறோம், செக்யூரிட்டி கம்பெனிக்கு பண்ண பேமெண்ட் கூட திருப்பி சேலரின்ற ஒரு குரூப்ல பண்ணிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிக்கு நம்ம பிஎஃப் பிடிக்கிறோமா இல்ல செக்யூரிட்டி கம்பெனி பிஎஃப் பிடிக்கிறாங்களா, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள போகாம உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸையும் இஎஸ்ஐபிஎஃப் ரெக்கார்ட்ஸையும் நீங்க வந்து ரிகன்சல் பண்ணுங்க. கமிங் டு த 8th பாயிண்ட் வந்து உங்களுடைய இன்டர்னல் ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்கம் டாக்ஸ் அண்ட் இஎஸ்ஐ, பிஎஃப் மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்க்கு உங்க புக்ஸ்லயோ அவங்களுக்கு நீங்க ஏற்கனவே சப்மிட் பண்ண ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கிற டிஃபரன்ஸை ரிகன்சல் பண்ண சொல்லி சொன்னேன். பிக்சல் அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய ஓன் வெல்த், உங்களுடைய இன்டர்னல் ரெக்கார்ட் தான். இருந்தாலும் இது நீங்க என்ன பண்ணணும்னா டிப்ரிசியேஷன் ரேட்ஸ் வந்து கால்குலேட் பண்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடிட்டர்ஸ் பண்றாங்க. அவங்க பண்ணி கொடுத்தது உங்களுடைய புக்ஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்க பாஸ் பண்ணுங்க. இந்த இயர்ல பர்ச்சேஸ் பண்ண அசெட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ண மறக்காதீங்க. ஓகே சார், நாங்க அதுக்கு தான் பேமெண்ட் பண்ணிருப்போமே. சில பேர் என்ன பண்றோம், சிலர்லாம் வந்து அசெட்ஸ்க்கு பதிலாக அந்த எக்ஸ்பென்சஸா தவறுதலா வச்சிருக்கோம்னா உங்களால வந்து ப்ராப்பரா வந்து டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. டிப்ரிசியேஷன் அப்படின்றது நமக்கான ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்றோம், அதனால ப்ராஃபிட் கம்மியாகுது, அதனால நமக்கு இன்கம் டாக்ஸும் கம்மியாகுது. ரைட்? நம்ம அசெட்டா அதை கொண்டு போகல அப்படின்னா அகைன் நம்ம அதுக்கு டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இருந்தாலும் எக்ஸ்பென்சஸா காமிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வெல்த் அது ஃபியூச்சர்ல நம்ம அது வந்து ரீசேல் எல்லாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி புக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அசெட்ஸ்க்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட புக்ஸ்ல வந்து ஒரு கார் இருந்துச்சு, அந்த கார் வந்து நாங்க வித்துட்டோம். ஓகே, வித்ததுக்கு எங்க கையில கேஷா வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கேஷை வந்து புக்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேஷை வந்து ஒரு பிசினஸ் ஓனர் எடுத்துட்டாரு அவருடைய பர்சனல் யூசேஜா. ஓகே, அவர் சொல்லல, இல்ல வந்து சொல்ல மறந்துருக்கலாம், இல்ல வந்து அதை எதுக்கு சொல்லணும்னு விட்டுருக்கலாம். ஆனா அந்த பிசிக்கல் அசெட் நம்ம கையில எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல. அட் த சேம் டைம் கேஷ் உள்ள வந்திருக்கு, இல்ல கேஷ் வந்து ஓனர் பர்சனலா யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அசெட்ஸை வந்து குரூப் பண்ணி வைக்க பழகுங்க. நான் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாக்குறேன், பிக்சல் அசெட்ஸ்குள்ள போனா ஒரு 20 அசெட் காட்டுது. அதுல 4 கார் இருக்கு, 5 எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பேர் இருக்கு, 6-7 டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, ஒரு 4-5 கம்ப்யூட்டர்ஸ் பேர் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்க்கு ஒரு குரூப், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு ஒரு குரூப், ஸோ வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு குரூப். இந்த மாதிரி வந்து குரூப்பிங் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுடைய டோட்டல் அசெட்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த அசெட்ஸோட வேல்யூ அதுக்கு வந்து சேம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன்லாம் இருந்ததுன்னா அந்த கால்குலேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இயர்ல நீங்க ஏதாவது அசெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அசெட்ஸோடைய பில்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, எஸ்பெஷலி அசெட்ஸ் வந்து கம்பெனி பேர்ல வாங்கியிருக்காங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி இருந்ததா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வாங்கினாலும் டிப்ரிசியேஷன் எடுக்கலான்றது ஒண்ணு, ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு டிப்ரிசியேஷன் எடுக்கணும்ன்றது ஒண்ணு. 1st of April இருந்து 30th September வரைக்கும் வாங்கின அசெட்னா ஒரு வருஷத்துக்கான டிப்ரிசியேஷன் எடுக்கிறது. அண்ட் 1st of October மேல வாங்கின அசெட் அப்படின்னா ஆஃப் இயரோடைய டிப்ரிசியேஷன் எடுப்பாங்க, டிவைடட் பை 2 போட்டுருவாங்க. அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸஸா டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றது கூட அஃபென்ஸ் தான். ஓகே, ஏன்னா நீங்க அதனால என்ன பண்றீங்க, ப்ராஃபிட் கம்மியாகுது, இன்கம் டாக்ஸும் கம்மியாகுது, டிபார்ட்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கமிங் டு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட்ஸ் டெலிவர்ட் பட் இன்வாய்ஸ் நாட் இஷ்யூட் ஆர் கூட்ஸ் ரிசீவ்ட் பட் பர்ச்சேஸ் பில்ஸ் நாட் அக்கவுண்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இது எப்ப வரும்னா டாலில நீங்க வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி ஜிஆர்என் போட்டு கூட்ஸை உள்ள கொண்டு வரீங்கன்னா there is a possibility இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாம்.
உங்க டாலியில பிஎன்எல் ஓபன் பண்ணி ஆல்ட் F5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் அப்பியர் ஆகும். ஸோ நீங்க வந்து இன்னும் ப்ராப்பரா பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். ஈவன் உங்களுடைய ஸ்டாக் பேலன்ஸும் தப்பா இருந்ததுன்னா உங்களுடைய வெல்த், அது ஸ்டாக்ன்றது ஒரு வெல்த். சில கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓசிசி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓசிசி அக்கௌண்ட் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு ஓடி அக்கௌண்ட். ஸோ ஓடி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்பொழுது அவங்க ப்ராப்பரா ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஸ்டாக் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல என்ன காட்டுறோம் அண்ட் அட் த சேம் டைம் வந்து மாசம் மாசம் நம்மளுடைய பேங்க்குக்கு ஸ்டாக் சம்மரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஸ்டாக் சம்மரி வேல்யூவும் நம்ம பேங்க் பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்த ஸ்டாக்ஸும் வந்து மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கணும். there is a possibility 1 to 5% டிஃபரன்ஸ் இருக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ்ல. ஆனா பயங்கர டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா there is a possibility பேங்க்லயுமே உங்களை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்டாக் பிசிக்கல் ஸ்டாக் எடுங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்டேட் பண்ணுங்க. பிசிக்கல் ஸ்டாக் வந்து ரிமூவ் பண்ணணுமா இல்ல டாலியில இருக்கிற ஸ்டாக் வந்து குறைக்கணுமா அதிகம் பண்ணணுமான்றத செக் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ இது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். எப்படி நம்ம ஒரு லோன் லயபிலிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, 5th பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு விட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா நம்ம லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு கொடுப்போம். ஏன்னா இது வந்து நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் ஒருத்தர், அதாவது நம்மளுடைய அசெட்ஸ், நம்ம ஸ்டாஃப்க்கு கொடுத்திருந்த ஒரு லோன் அட்வான்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது வெண்டாருக்கு சப்ளையருக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஈவன் வந்து சம்டைம்ஸ் நம்ம நம்மளுடைய ஏர்டெல் பே, பேடிஎம், கூகுள் பேல வந்து அட்வான்ஸா ஏதாவது டெபாசிட் பண்ணிருப்போம். ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றவங்க ஐஆர்சிடிசியோட வேலட்ல கூட 30,000 40,000 வச்சிருப்பாங்க. அது கூட உங்களுடைய பேலன்ஸ்ல நீங்க கொண்டு வரணும். எப்படி நீங்க கரண்ட் அசெட்ஸ்ல வந்து கேஷ் பேங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல வந்து உங்களுடைய பேடிஎம் பேலன்ஸ், உங்களுடைய கூகுள் பே பேலன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது, ஏர்டெல் பேன்னு இருக்கு, ஜியோ பேன்னு இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேலட்ஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த வேலட்ஸ்ல இருக்க மணியும் உங்களுடைய கரண்ட் அசெட்ஸ் தான், அதுலயும் உங்களுடைய அட்வான்சஸ் தான். ஈவன் வந்து நீங்க ரெண்டல் அட்வான்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய லேண்ட்லார்ட்க்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதை கூட வந்து நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய ஃபைனலைசேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ரைட்? ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஃபைனலைசேஷன் தான். அந்த ஃபைனலைசேஷன் பண்ணும் பொழுது உங்களுடைய டேட்டால நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க இயர் எண்ட்ல உட்காந்துட்டு அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணணும் தான் இந்த விஷயங்களை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதை வந்து நீங்க எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிசினஸ் ஓனர்ஸ், சார் இயர் எண்ட் சார் எங்க அக்கௌண்டன்ட் பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஷுட் நாட் பி த கேஸ். நீங்க வந்து மந்த் ஆன் மந்த்துமே உங்களுடைய டேட்டா வந்து ரிகன்சில் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களால வந்து இயர் எண்ட்ல ஃபைனலைசேஷன் டைம்ல எல்லாம் வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய இடத்துல அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அந்த கம்பெனியோட ஐடி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா there is a possibility அந்த ஐடி ஃபைல் பண்ற டைம்ல ஆடிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இது தப்பா இருக்கு அது தப்பா இருக்குலாம் சொல்றது வந்து உங்களோட பிசினஸ் ஓனரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நீங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கம்பெனிஸ்க்கெல்லாம் கன்சல்டேஷன் கொடுக்கும்பொழுது, சார் அக்கௌண்டன்ட் வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் சார் ஒர்க் பண்ணாரு, ஆனால் ஆடிட்டிங் டேட்டா எடுத்துட்டு போனா நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக்ஸ் கிடையாது, நீங்க என்ட்ரி லெவல்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆனா ஃபைனலைசேஷன்ல அதை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஃபைனலைசேஷன் அப்படின்றது இயர் எண்ட்ல மட்டும் கிடையாதுங்க, மாசம் மாசமே பண்ணலாம். அதை நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த செஷனுடைய ஆப்ஜெக்டிவ். இப்பவே உங்களோட புக்ஸை ஓபன் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இடிக்குது, அது உங்களுடைய புக்ஸ்லயே அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க, எங்களை ரீச் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.